இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 60 வயசு ஆயிடுச்சு. நாங்கள் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அது 5 இயர்ஸ் லாக்இன் பீரியட். இங்கே உங்களுக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகும். ஸோ ஒருத்தர் 60 வயசு ஆயிடுச்சு, தன்னிட்ட கார்பஸா வருது அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். மகேந்திரா ஃபினான்ஸ் இவங்கெல்லாம் என்பிஎஃப்சி கம்பெனிஸ். இவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அக்ரெசிவ் ஹைபிரிட் கேட்டகரியில டிவிடெண்ட் பே அவுட் ஆப்ஷன்ல போய் மந்த்லி டிவிடெண்டோ குவார்டர்லி டிவிடெண்டோ வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு என்பிஎஃப்சி ஃபிக்ஸட் டெபாசிட், நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி அவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட். யாரு கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. வெல்கம் பேக் டு நியூஸ் கஃபே சேனல். ஐ எம் ராம்குமார், எக்ஸ் பேங்கர் மற்றும் ரெஜிஸ்டர்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 60 வயசு ஆயிடுச்சு. நாங்கள் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த பணம் ஓய்வூதிய பணம் இருக்கும். அதாவது பிஎஃப், கிராஜுவிட்டி, அப்புறம் அதை தவிர கம்பெனிலேருந்து செட்டில்மெண்ட், இந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் கையில் இருக்கு. எனக்கு ஒரு 60 வயசு ஆயிடுச்சு சார். இதுக்கப்புறமா நான் என்னோட எல்லா கமிட்மெண்ட்டையும் முடிச்சிட்டேன். கமிட்மெண்ட் இந்த சென்ஸ், என்னோட பையனோட எஜுகேஷன், என் பொண்ணு மேரேஜ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு செய்ய வேண்டிய சீர் செலுத்தி நான் ஹோம் லோன் போட்டிருந்தேன், அந்த ஹோம் லோன்லாம் கட்டி அடைச்சிட்டேன் சார். இனிமே எனக்கு ரெகுலரா ஒரு இன்கம் வண்டி வரணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா, அவர் அந்த ஃபண்டை எங்க பார்க் பண்ணி ஒரு ரெகுலர் இன்கம் மூலமா அவரால் அடுத்த இருக்கிற ஒரு 30 வருஷம் 40 வருஷம், இன்னைக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மெடிக்கல் டெக்னாலஜிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால, ஸோ தேர் பை லைஃப் ஸ்பேனும் ஒருத்தருக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தான் இது வரைக்கும் வாழ்ந்த அதே குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஈவன் அதோட அதிகமான குவாலிட்டி ஆஃப் லைஃபோட அடுத்த ஒரு 30 வருஷத்தை அவர் எப்படி கழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்க. ஸோ ஒருத்தர் 60 வயசு ஆயிடுச்சு, தன்னிட்ட கார்பஸா வருது அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளை எடுத்துக்கலாம். ஒரு 30 லட்சம் ரூபா கார்பஸ் வாங்கியிருக்கிறவர் ஒருத்தர் இருக்காரு, இல்ல ஒரு 15 லட்சம் ரூபா ஒரு கார்பஸ் வாங்கியிருக்கிறவர் இருக்காரு, அடுத்தது ஒரு 50 லட்சம் ரூபா கார்பஸ் வாங்கியிருக்கிறவர் இருக்காரு. அப்படிங்கிற போது டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு டிஃப்ரெண்டா எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் 60 இயர்ஸ்க்கு மேல எங்க கவர்மெண்ட்ல அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் தராங்க அப்படின்னா, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. இது எங்கெங்க இருக்கு அப்படின்னா, எல்லா நேஷனலைஸ் பேங்க்ல இருக்கு, எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லயும் இருக்கு, தனியார் வங்கியில, ஐசிஐசிஐ வங்கியில இருக்கு. இங்க நீங்க 60 வயசுக்கு மேல ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ல போய் சேரணும். இது லாக்இன்ல இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இதோட கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.2%. எவ்ரி 3 months இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுபடும். பட் கடந்த ஒரு வருஷமா இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.2% இருக்கு. நீங்க போய் உங்களோட ஃபர்ஸ்ட் அப்ளிகண்டா நீங்க போட்டுட்டு உங்களோட பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டை கொடுத்துட்டு உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு செக் ஒன்று இதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிடுவாங்க. அது 5 இயர்ஸ் லாக்இன் பீரியட். இங்க உங்களுக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 30 லட்சம் ரூபாய் போட்டிருக்கீங்க. ஏன் நான் 30 லட்சம் ரூபாய் சொல்றேன் அப்படின்னா, உங்க இதுக்கான மேக்சிமம் ஸ்லாபே பார்த்தோம் அப்படின்னா 30 லட்சம் ரூபாய். ஸோ தேர்பை நீங்க ஒரு 30 லட்சம் ரூபாய் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவார்டர்லியா எவ்ரி 3 months 61,500 ரூபாய் கிரெடிட் ஆகும். இது உங்க அக்கௌண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் ஆயிரும். இதை நீங்க குமுலேட்டிவா எடுக்க முடியாது. சீனியர் சிட்டிசனுக்காக கவர்மெண்ட் ரெகுலர் கேஷ் ஃப்ளோ வேணுங்கிறதுக்காக எவ்ரி 3 months அக்கௌண்ட்ல அதோட வட்டியை கொடுத்துட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் 10 லட்சம் தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதுல கிரெடிட் ஆகிற அமௌண்ட் 20,500 ரூபாய். ஸோ இதை பேசிக்கா நீங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணிருங்க. அதோட மேக்ஸிமம் லிமிட் 30 lakhs rupees. சப்போஸ் உங்க ஒய்ஃபும் 60 இயர்ஸ்க்கு மேல ஆயிட்டாங்க அப்படின்னா நீங்க அவங்க பேர்லயும் தனியா இதை ஓபன் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் 2 பேருக்குமே 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க 2 பேருமே ஜாயிண்ட் அப்ளிகண்டா இருக்கலாம். ஸோ தேர்பை உங்களோட காலத்துக்கு அப்புறமா அந்த பணம் உங்க ஒய்ஃப் நேமுக்கு மாறும். இங்க நாமினியா உங்களுக்கு விருப்பப்பட்டவங்களை கொடுக்கலாம். உங்க சன்னோ டாட்டரோ இல்ல உங்களோட ரிலேட்டிவ் யாரா இருந்தாலும் அவங்கள நீங்க நாமினியா கொடுத்துடலாம். இதுக்கு பாண்ட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிடுவாங்க. இந்த 5 வருஷம் லாக்இன் முடிஞ்ச உடனே அவங்க நம்ம கிட்ட ஒரு query கேட்பாங்க. இதை நீங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்றதா இருந்ததுன்னா அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட்ல கிரெடிட் வந்துடும். இதுல இருந்து ஏர்ன் பண்ற இன்ட்ரெஸ்ட்டுக்கு இட்ஸ் அ டாக்ஸபிள் இன்கம். பிகாஸ் நீங்க அப்படியா இருந்ததுன்னா நீங்க டாக்ஸபிள் ஸ்லாப்ல வரல அப்படின்னா நீங்க 15H ஃபார்மை கண்டிப்பா சப்மிட் பண்ணியே ஆகணும். அது நீங்க எவ்ரி ஏப்ரல் முடிஞ்சு பிறந்த உடனே நீங்க கொடுக்கணும். அதே மாதிரி பாண்ட் போட்ட உடனே நீங்க இதை கொடுத்துடணும். ஸோ தேர்பை உங்களுக்கு எந்த டாக்ஸும் பிடிக்க மாட்டாங்க. இல்ல நான் டாக்ஸ் பேயர் சார், நான் ஐடி கிளைம் பண்ணி வாங்கிக்கிறேன் அப்படின்னா டிடிஎஸ் 10% பிடிச்சிட்டு தான் இந்த அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு சின்ன காஷன், நிறைய பேங்க்குக்கு போய் நீங்க சீனியர் சிட்டிசன் டெபாசிட்னு கேட்ட உடனே அவங்க நார்மலா இருக்கிற பிக்சட் டெபாசிட்லயே சீனியர் சிட்டிசனுக்கு 0.5% கொடுப்பாங்க. அதை கொடுத்துருவாங்க. அதனால ரொம்ப தெளிவா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அப்படிங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்
அவங்களோட பாண்டை வாங்கிக்கோங்க. செகண்ட், எங்க உங்களுக்கு அதிகமான வட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதே சமயத்துல அது பிக்ஸட் டெபாசிட்டா இருக்கணும் அப்படின்னா என்பிஎஃப்சி பிக்ஸட் டெபாசிட், நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி அவங்களோட பிக்ஸட் டெபாசிட். யார் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாப்ல இருக்கிறது, அதே சமயத்துல ஸ்டாண்டர்டா இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீராம் பிக்ஸட் டெபாசிட், அடுத்தது பஜாஜ் ஃபினான்ஸ் பிக்ஸட் டெபாசிட், தென் சுந்தரம் டெபாசிட், ஐசிஐசிஐ ஹோம் ஃபினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி ஹோம் சர்ச், இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ், மகேந்திரா ஃபினான்ஸ், இவங்கெல்லாம் வந்து என்பிஎஃப்சி கம்பெனிஸ். இவங்க வந்து பிக்ஸட் டெபாசிட் கொடுக்குறாங்க. இதுவும் 3 years 5 years டென்யூருக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கிறது. நார்மலா கொடுக்குறவங்களோட சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு 0.5% எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அதை தவிர அவங்க உமனா இருந்தாங்கன்னா அடுத்தது ஒரு 0.1% கொடுக்குறாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனா இதை கன்சிடர் பண்ணலாம். மூணாவது, பேங்க்ல இருக்கிற ட்ரெடிஷனல் பிக்ஸட் டெபாசிட். ஸோ அங்க கொண்டு போய் உங்களோட பணத்தை போட்டீங்க அப்படின்னா 6லேருந்து 6.25% வட்டி தான் கிடைக்கும். அது கம்பேர் டு கம்மி. உங்களுக்கு ஈக்விட்டி மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஹைபிரிட் கேட்டகரியில இருக்கிற அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லப்படுற அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க மந்த்லி உங்களுக்கு டிவிடெண்ட் பே அவுட் கொடுப்பாங்க. டிவிடெண்ட் பே அவுட்னா ஒண்ணுமே இல்ல, உங்களோட ஃபண்ட் வேல்யூ க்ரோ ஆயிருக்கும், அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணி எவ்ரி மந்த் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் மந்த்லி டிவிடெண்ட் ஆப்ஷனோட இருக்கு. உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரோட அது என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, இல்ல உங்க பேங்கரோட கலந்து ஆலோசிச்சுக்கோங்க. உங்க ரிஸ்க் ப்ரொஃபைல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன அமௌண்ட் உங்களுக்கு ரெகுலர் கேஷ் ஃப்ளோ வேணும் அப்படின்னா இந்த டிவிடெண்ட் பே அவுட்ல இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுங்க. ஆனா கொடுக்குற டிவிடெண்ட் வந்து 10% டாக்ஸ். ஓகே, டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமலுக்கு வந்திருக்கு. அதனால அந்த 10% டாக்ஸை வந்து நீங்க கட்டியே ஆகணும். அதனால அந்த 10% டாக்ஸை பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க டாக்ஸபிள் ஸ்லாபுக்குள்ள தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கிளைம் பண்ணி அந்த பிடிச்ச டாக்ஸை திருப்பி நீங்க கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ தேர்பை நான் சொன்ன மூணாவது ஆப்ஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அக்ரெசிவ் ஹைபிரிட் கேட்டகரியில டிவிடெண்ட் பே அவுட் ஆப்ஷன்ல போய் மந்த்லி டிவிடெண்டோ குவார்டர்லி டிவிடெண்டோ வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு ரெகுலர் கேஷ் ஃப்ளோக்கு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல சார் என்கிட்ட நான் ஈக்விட்டி எக்ஸ்போஷர்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஹைபிரிட்லயே மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட், பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்னு இருக்கு. இதுல நீங்க லம்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு வருஷம் அதை க்ரோ பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க அதுல இருந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் அப்படிங்கிற மூலமா உங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட்டை மாசம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான ஆன்சரோட இன்னொரு வீடியோல உங்களை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.